character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good morning students. I hope all of you safe at your home, and also I believe you are well studying at your home. Today we have see about 11th standard commerce book, commerce, at the topic of sole proprietorship. Okay, we have see first forms of business organization. Or forms, என்னென்ன forms of business organization நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதில் one part is sole proprietorship. Sole proprietorship அப்படின்றது என்னென்னா தனிநபர் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனிநபர் நிறுவனம், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனே வந்து என்ன பண்ணலாம், அவங்கள பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இது ஒரு ஃபெசிலிட்டிஸ் இன் அவர் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நபர் நிறுவனம் அப்படின்ற ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன லிமிட்டேஷன்ஸ், என்னென்ன லயபிலிட்டிஸ் அப்படின்றத நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் நோ அபவுட் தி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் we have discussed about introductions. Introduction means ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முகவுரை கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் டீப்பாக அதில் லெசனை ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் which is engaged in some industrial or commercial activity. பிஸ்னஸ்னாலே நமக்கு தெரியும் ஒரு ஆர்கனைசேஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. கமர்ஷியல் ஆக்டிவிட்டி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நம்ம என்ன பண்ணுவோம், கமர்ஷியலாக யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிஸ்னஸை நம்ம என்ன பண்ண முடியும், ரன் பண்ணவே முடியும். ஸோ இட் ரெப்ரசன்ட் அன் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கேரிங் ஆன் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இட் மே பி ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை அ சிங்கிள் இண்டிவிஜுவல். இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் தான். ஏன்னா சோல்னாலே நமக்கு என்ன தெரியும், தனி நபர் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ சோல் நம்ம எடுத்துக்கிட்டோனாலே இட் இஸ் கண்ட்ரோல்டு by, owned and controlled by a single individual or by a group of individuals. ஒரு group of individuals ஆகவும் இருக்கலாம், then single individual ஆகவும் இருக்கலாம். So who have entered into a formal or informal agreement to jointly conduct the business. So group of individuals இங்கே இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக மேக் பண்ண பிறகு தான் இதை நம்ம என்ன பண்ணுவாங்க, தனிநபர் நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை அமைக்க முடியும். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் இஸ் எ செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் பிஸ்னஸ் யூனிட். ஸோ எவ்ரி பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங், ஒவ்வொரு பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்கும் என்ன பண்ணுவாங்க, இஸ் எ செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட் பிஸ்னஸ் யூனிட். ஒருத்தவங்களுக்கும் ஒரு அண்டர்டேக்கிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு செப்பரேட் யூனிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி வேணால் அவங்க டிஸ்டிங்க்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட் ஓனர்ஷிப். அவங்களுடைய ஓன் ஐடென்டிட்டியாகவும் இருக்கலாம், தென் செப்பரேட் ஓனர்ஷிப் கண்டிப்பாக இதில் எப்படி இருக்கும்னா செப்பரேட் தான், இண்டிவிஜுவலாக தான் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. இட் கேன் பி டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் அதர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல். ஸோ மற்ற எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் டிஸ்டிங்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் ஃபார் அதர் சம் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களுடைய ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அக்கார்டிங் டு ஹீலர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் இஸ் அ கன்சர்ன். ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்கிறது ஒரு அமைப்பு, நிறுவனம், கம்பெனி ஆர் என்டர்பிரைஸ் விச் பைஸ் அண்ட் செல்ஸ்
கம்பெனினாலே நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே மெயின்லி இன்வால்வ்டு பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ். ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தான் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸை நம்ம என்ன பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. And also it is owned by one person or a group of person and is managed under a specific set of operating policies. ஸோ ஒரு அமைப்பு அமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் பாலிசிஸ் கண்டிப்பாக மேக் பண்ணி தான் இந்த அமைப்பை என்ன பண்ண முடியும், நிறுவனம் நடத்த முடியும். அதுதான் அக்கார்டிங் டு வீலர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில். நெக்ஸ்ட், ஆல் பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி என்கேஜ் இன் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து may be transferred by indirectly and directly. So goods and services which is exchanged through by an directly or indirectly. And for value, எதுக்காக கன்சிட்ரேஷன். கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வேல்யூடைய கன்சிட்ரேஷன் இருக்கணும். மதிப்பு இல்லாமல் ஒரு பொருளை வாங்குவோ விற்கவோ அல்லது ஒரு சேவையை நம்ம பெறவோ அடையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கன்சிட்ரேஷன் மதிப்பு இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியுது, ரீச் பண்ணவே முடியும். ஸோ தே டீல் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ். த மெயின் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட். மெயினாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக ரன் பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ஸில் தான் அவங்க ஒரு பிஸ்னஸ் அமைப்பே கொண்டு வராங்க. தே ஆர் எக்ஸ்போஸ் டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஸோ இதில் ரிஸ்க்கும் நம்ம அவைல் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். Sole proprietorship is a form of business organization in which an individual introduces his own capital. இதில் அவருடைய முதலீடு ஒரு நிறுவனம் அமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஸ் தேவை. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேபிட்டல் அப்படின்றது மூலதனம், முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே முதலீடு அப்படின்றது யாரோட இதாக இருக்குன்னா இண்டிவிஜுவல் இன்ட்ரடியூஸ். யாருன்னா தனிநபர் தான் இதில் என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் தான் இதில் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் இன்வெஸ்ட் தி ஓன் மணி. ஸோ கேபிட்டல் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக இண்டிவிஜுவலோடைய மணியாக தான் இருக்கும். யூசஸ் இஸ் ஓன் ஸ்கில், அவருடைய ஸ்கில்லை வச்சு, ஓன் ஸ்கில் அவருடைய சொந்த அனுபவங்கள் வைத்து தான் அது என்ன பண்ண முடியும், அவரால் ரன் பண்ணவே முடியும். அண்ட் ஆல்சோ இன்டெலிஜென்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபேர்ஸ் அண்ட் இஸ் சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரிசல்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வராங்க அப்படின்னா அதில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் தனிநபர் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஸோ solely responsible for results of its operations. The individual also may run the business or may obtain the assistance of employees. ஸோ ஒரு தனிநபர் வந்து ஒரு நிறுவனத்தை அமைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஆட்கள் தேவை. ஸோ அவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட்களை வந்து என்ன பண்ணிக்கலாம், அசிஸ்டன்ஸ் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் த எவாலுவேஷன் ஆஃப் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் இஸ் த ஓல்டஸ்ட் அமாங் தெம். திஸ் இஸ் அன் எவாலுவேஷன். ஒரு கம்பெனி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு எவாலுவேஷனாக எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டது தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை வந்து எப்படிலாம் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை எப்படிலாம் நம்ம அமைச்சு எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் மீன்ஸ் இட் இஸ் அன் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், இட் இஸ் நாட் அண்டர் தி லாஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு எதுவுமே வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்களுடைய ஓன் கேபிட்டல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே ஓனதாக இருக்கும். தென் அவங்களுடைய ரிசல்ட்ஸும் வந்து இண்டிவிஜுவல் மட்டும்தான் அனுபவிப்பாங்க இதில். ஸோ அதெல்லாம் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்னால் எதெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் சோல் ட்ரேடிங் கன்சர்ன் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி. இவங்க எல்லாமே வந்து தனிநபரால் அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனங்களாக தான் இருப்பாங்களே தவிர எந்த ஒரு அமைப்பும் மற்றவங்களோட சேர்ந்து, தட் மீன்ஸ் கவர்மெண்ட்டோடைய தொடர்பில்லாத ஒரு அமைப்பாக தான் இவங்க இருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். எதெல்லாம் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட், தென் ப்ரைவேட், தென் கோஆப்ரேட்டிவ். திஸ் இஸ் ஆல் தி these things which is comes under corporate enterprises. So government வந்து ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், அண்ட் தென் ப்ரைவேட்டாக டிவைட் பண்ணால் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒன் திங் இஸ் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அண்ட் அனதர் இஸ் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். ஸோ நம்ம பார்க்குறது இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். ஸோ இது எங்கே வருது, நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸில் வருது. இட் இஸ் ஆல்சோ known as individual entrepreneurship. To raise the required capital, the individual may depend mostly
on his own savings or else. மெயினாக இதோடைய இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு வந்துட்டாலே தனிநபர்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களுடைய ஃபண்டை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் கேபிட்டல் த இண்டிவிஜுவல் மே டிபெண்ட் மோஸ்ட்லி ஆன் ஹிஸ் ஓன் சேவிங்ஸ். அவருடைய சொந்த சேமிப்பில் இருந்து தான் அவர் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அவருடைய முதலீடு அவருடைய சொந்த சேமிப்பாக தான் இருக்கும். ஸோ ஆர் எல்ஸ் ஹி மே பாரோ பார்ட் ஆர் ஹோல் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீதி அவருக்கு பண தேவைகள் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்டையோ அவர் என்ன பண்ணிக்கலாம், மணியை பாரோ பண்ணிக்க முடியும். ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மூலியமாகவும் அவர் தே கேன் பாரோ எ மணி ஃப்ரம் தீஸ் சர்க்கிள்ஸ். The business may be started either in a portion of the property's own house or in rented premises. ஸோ எங்கெல்லாம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஸ் ஓன் ஹவுஸ், அவருடைய சொந்த வீடாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டட் ப்ரிமிஸ், வாடகை எடுத்து ஒரு இடத்த அமைச்சிக்கலாம் அவருடைய நிறுவனத்துக்கு தேவையான இடத்த. there are no legal formalities to be gone through. அவருக்கு எந்த ஒரு சட்ட ஃபார்மாலிட்டிஸும் எதுவும் கிடையாது, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லை. to be gone through except those required for a particular type of business. For example, if one wants to start a restaurant, has to obtain a license from the health department of the municipal corporations. So health ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து யார்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்ட பிறகு அவருடைய நிறுவனத்தை அமைச்சுக்கலாம். தென் டெஃபினேஷன் ஆஃப் சோல் ட்ரேடர். ஜேஎல் ஹான்சன் சொல்கிறாரு, sole trader is a type of business. sole trader என்றது is a kind of business, ஒரு வகையான நிறுவனம். and unit where a person is solely responsible. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே. ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் he is the only person, he is the responsible. so for providing the capital, for bearing the risk of the enterprise and for the management of business. எந்த ஒரு இடர்கள் ஏற்பட்டாலும் அவர் ஒருவரே இதுக்கெல்லாமே காரணமாக அமைவார். அக்கார்டிங் டு திஸ் ஜேஎல் ஹான்சன் வந்து இதை டிஃபைன் பண்ணியிருக்கார், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், சோல் ட்ரேடரை. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து வீலருடைய அக்கார்டிங் டு வீலர் வந்து இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்னன்னு சொல்லியிருக்காருன்றதை ரீட் பண்ணுங்கள். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் தட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் விச் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை அ சிங்கிள் இண்டிவிஜுவல். எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சிங்கிள் இண்டிவிஜுவல்ன்றது தான் இதில் மெயின் வேர்டு. அவர் மட்டும்தான் இதில் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார். ஸோ ஹி ரிசீவ்ஸ் ஆல் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆல் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி இன் த சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் தி என்டர்பிரைசஸ். அக்கார்டிங் டு வீலர் அவருடைய குற்றப்படி என்ன சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வி சி அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன குணநலங்கள் ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், ஓனர்ஷிப் தான் இதில் யார், ஒன் மேன் தான் ஆகும். ஒரு நிறுவனத்துக்கு அமைப்பாளரும் ஒருத்தர் இருந்தாருன்னா ப்ரொப்ரைட்டரும் ஒருத்தர் இருப்பார். அந்த ப்ரொப்ரைட்டர் யாராக இருக்கிறாருன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஒன் மேன் தான், ஒருத்தர் தான் இதுக்கு சொந்தக்காரர். திஸ் இஸ் ஓன்ட் பை சிங்கிள் பர்சன். த சோல் ட்ரேடர் கான்ட்ரிபியூட்ஸ் த ரெக்கார்ட் கேபிட்டல். கண்டிப்பாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அது வந்து இன்வால்வ்டு பை சோல் person, trader. He is not only the owner of the business but also manager of the entire affairs. அவர் ஓனர் மட்டும் கிடையாது, அந்த நிறுவனத்துக்கு மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜர், he is a manager of the entire affairs. மொத்த அமைப்புக்கும் நிறுவன அமைப்புக்கும் அவர் தான் மேனேஜர். தென் ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குயிக் டெசிஷன்ஸ். இதில் ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், அவர் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சாருன்னா யாருடைய ஒப்புதலும் தேவை கிடையாது இங்கே. அண்ட் ஆல்சோ தே ஹேன் டூ எனிதிங் அண்ட் ஆல்சோ டு டேக் டெசிஷன் வித்தவுட் எனிபடி ஒப்பீனியன். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த இண்டிவிஜுவல் இஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ ஓனர், ஹி நீட் நாட் கன்சல்ட் எனிபடி ஹெல்ஸ். யாரையுமே அவர் என்ன பண்ண தேவையில்லை, கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அவருடைய சொந்த முயற்சியிலே அவர் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். அண்ட் எதனா ஒரு முயற்சிகள் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் யாரையுமே டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஹென்ஸ் he can take quick decisions. விரைவாகவும் அவர் என்ன பண்ணிக்கலாம், முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் லயபிலிட்டி. லயபிலிட்டின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும், லயபிலிட்டினாலே பொறுப்பு. என்ன பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவருடைய பொறுப்புகளை
நிர்ணயிக்கவே முடியாது. இட் இஸ் an unlimited liability. Liabilityன்றது it is a unlimited. When his business assets are not sufficient to pay off his business debits. அதாவது பிஸ்னஸ் டெபிட்ஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாரு அப்படின்னா அதில் நஷ்டம் ஒன்று ஏற்படக்கூடிய காலங்களில் அவர் என்ன பண்ணலாம், அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை அவர் என்ன பண்ணணும், இங்கே ஈடுகட்ட வேண்டிய நிலையில் அவர் இருக்கார். ஸோ இதுதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஹேஸ் டு பே ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அவருடைய சொந்த சொத்துக்கள் எதனா இருந்துச்சுன்னா அவரோட டெபிட்டை என்ன பண்ணிக்க முடியும், ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. தென் என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். ஹீ இஸ் த ஒன்லி பர்சன். ஓனர் ஆல்சோ இஸ் ஒன் பர்சன் ஹியர். ஸோ அவருடைய ப்ராஃபிட்டை அவரே என்ன பண்ணிக்கலாம், சொந்தமாகவும் அனுபவித்து கொள்ளறதுக்கு திஸ் இஸ் த main characteristics. So enjoying entire profit is he strives tirelessly for the improvement and expansion of his business and enjoy all benefits. அவரே எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய சொந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை அவரே என்ன பண்ணிக்கலாம், தனி முறையில் அனுபவித்து கொள்ள முடியும். தென் நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்ற வந்ததுனால அவருக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸும் இருக்குது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ a sole proprietor concern is free from government regulation. No legal formalities are to be observed in its formation, management or in its closure. ஸோ எதுக்குமே இவருடைய இன்வால்மெண்ட் இவருக்கு கிடையாது. எதுக்கு? absence of government regulations. Then no separate entity. The sole trading concern comes to an end with death, disability, insanity and insolvency of the individual. No separate entity. இங்கே வந்து ஒரு வைண்டிங் அப் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காரு, அவரால் தொடர்ந்து அந்த நிறுவனத்தை மேற்கொள்ள முடியலை அப்படின்னு ஆகிட்டார்னா எந்தெந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று the person will has died and disability and insanity. This is the reason comes to an end. Insolvency of the individual. Then maintenance of secrecy. ஒரு நிறுவனம் அமைப்பு நடத்துகிறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்ரஸி கண்டிப்பாக இருக்கணும். சீக்ரஸி இல்லைன்னா காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா நடுவில், ஸோ அவங்களுடைய சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதுக்கோ தொடர்ந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு காம்படிஷன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ சின்ஸ் ஹீ அண்ட் மேனேஜ் ஆல் த அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், த சீக்ரஸி கேன் பி மெயின்டைன் ஈஸிலி. தனிநபர்ன்றதுனால அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும் அதில். ஸோ அவரை மீறி யாருக்கும் எந்த ஒரு வியாபார தொழில்நுட்பங்களோ உள்ள தொழிலை பற்றி ஒரு ரகசியங்களோ அவருக்கு வெளிப்படுத்திக்க தேவையில்லை. ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் இங்கே இருக்கிறதுனால he can enjoy and also easily keep the informations. And advantages. ஸோ ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ மெரிட்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இதில் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஈஸி ஃபார்மேஷன் மீன்ஸ் ஈஸிலி தே கேன் ஸ்டார்ட் தி பிஸ்னஸ். ஸோ வித்தவுட் எனி லீகல் ஃபார்மாலிட்டிஸ், எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸும் இவங்களுக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் தே கேன் மேக் த பிஸ்னஸ் வித்தவுட் எனி லீகல் ஃபார்மேஷன்ஸ். ஸோ நோ லீகல் formalities are required to initiate a sole trading concern. Any person capable of entering into a contract can start it provided he has the necessary resources for it. தேவையான அளவுக்கு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா they can start the business without any legal formalities. Then incentive to work hard. Incentive means here ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரோ அதோடைய ரிசல்ட்ஸ் அவருக்கு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை வந்து அவர் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியும். அவருடைய உழைப்புக்கேற்ற பலனை கண்டிப்பாக இதில் அனுபவிக்கலாம். ஸோ தேர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் ரிவார்டு. ஸோ அவருடைய எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிவார்ட் கண்டிப்பாக இஸ் அன் மெயின்லி அச்சீவ்டு. So the fact that the entire profit can be taken by himself without sharing anybody helps induce him to work ceaselessly. Next. So இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பா குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரான்ச்சஸ் எவ்வளோ கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ முருகப்பா குரூப் இஸ் அன் இந்தியன் பிஸ்னஸ் காங்க்ளமரேட் ஃபவுண்டட் மேனேஜ்ட் அண்ட் லார்ஜ்லி ஓன் பை தி முருகப்பா ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு முருகப்பா ஃபேமிலின்னு சொன்னாலே
தெரியும் என்னென்ன கன்சர்ன்ஸ்லாம் இவங்க கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 பிஸ்னஸ் கன்சர்ன்ஸை இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஹெட் குவார்ட்டர் இன் சென்னை. த மேஜர் கம்பெனிஸ் ஆஃப் குரூப் இன்க்ளூட் கார்போரியம் யுனிவர்சல் லிமிடெட், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கன்சர்ன்ஸ்லாம் அவங்களே ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் டோட்டலி 28 பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் ஹி ஹாஸ் ரன்னிங் நவ். ப்ளீஸ் சோழமண்டலம் மெசேஜ் சேனல். நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டிவிஎஸ் குரூப். டிவிஎஸ் குரூப்பில் என்னென்ன இருக்காங்க அப்படின்னு பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். இதில் உள்ள டீப்பாக எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் எந்த அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரிஸோட என்ன கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் அவர் கண்ட்ரியில் அவங்க எப்படி வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதில் மொத்தம் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து எம்ப்ளாய்டு ஆயிருக்காங்க அப்படின்றதையும் டீப்பாக இந்த ஜிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. த நெக்ஸ்ட் வி ஹாவ் டு சி அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்மால் கேபிட்டல். Small capital is an important as well as specific advantage of sole proprietorship. Sole proprietor can start business with small capital. ஒரு நிறுவனம் அமைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேபிட்டல்ன்றது தேவைப்படும். அந்த கேபிட்டல்ன்றது குறைந்த அளவில் இருக்குதா இல்லை பெரிய அளவில் இருக்குதான்றது அக்கார்டிங் டு த பிஸ்னஸ். எப்படி எந்த அளவுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு பண முதலீடு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்மால் கேபிட்டலே அவருக்கு போதுமான அளவுக்கு போதும். தென் கிரெடிட் ஸ்டாண்டிங். கிரெடிட் அப்படின்றது since his private properties are held liable for satisfying business debits, he can get more financial assistance from others. அவருக்கு தேவையான கிரெடிட், தேவையான முதலீடு தேவை அப்படின்னா அவர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமாவும் அவருடைய முதலீடை அவர் அடைந்து கொள்ள முடியும். தென் பர்சனல் கான்டாக்ட் வித் த கஸ்டமர்ஸ். பர்சனல் கான்டாக்ட் அப்படின்னா தனிநபர் நிறுவனம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே. தனிநபர் நிறுவனம் அப்படின்னா அவர் தான் இண்டிவிஜுவல் ஓனர். ஸோ அவருக்கு தான் எல்லாமே. ஸோ பர்சனல் அவராகவே என்ன பண்ணலாம், கஸ்டமர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ since sole proprietor knows each and every customer individually, he can supply goods according to their taste preference. மெயினாக ஒரு பொருளை விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ கண்டிப்பாக விற்கிறதுக்கு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக அவருக்கு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் என்ன பண்ண முடியும், தயார் செய்ய முடியும். ஸோ thus he can cultivate personal relationship with the customers. ஸோ இது மூலயமா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக மூவ் பண்ணுறதுனால கஸ்டமருடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸை அவரே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விற்பனை மேற்கொள்ளலாம். தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. Flexibility means changing. The sole trader can easily adjust himself to changing requirements of his business. அவர் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்துட முடியும். Then this is the things which comes under advantages. Next we have to discuss about disadvantages. The following are the disadvantages of a sole trader. First thing is limited capital. Since the capital is contributed by one individual only, business operations have necessarily to be on a limited scale. ஸோ இதில் லிமிட்டட் கேபிட்டல் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால குறைந்த அளவு முதலீடு மட்டும்தான் அவர் பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையாக இருக்கும். ஸோ அவர் வந்து இப்போ எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து அவர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் மூலியமாகவும் அவர் ரெக்கவர் பண்ணலாம். பட் அந்த ஸ்டேஜஸ் அவர் வந்து பண்ண முடியல அப்படின்னா அவருடைய ஓன் ஃபண்டே அங்கே பத்தாமல் போகலாம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் லிமிட்டட் மேனேஜர் ஸ்கில். ஒரு நிறுவனம் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கீ பர்சன் வந்து மேனேஜர்ஸ் தான். ஸோ அவங்க கையில் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இதில் வந்து அவர் மட்டும்தான் இருக்குதுன்றதுனால அவரோட ஸ்கில்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா பர்சன்ஸ்க்கும் எல்லாமே தெரியும் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் சிங்கிள் பர்சன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் ஹிம் பியாண்ட் சர்டன் ஸ்டேஜ். சில ஸ்டேஜில் அவருடைய ஸ்கில்ஸ் வந்து பயன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ very disadvantage of this sole proprietor, since he has to focus on each and every activity's major liability is bound to be limited. Then unlimited liability. The creditors have the right to recover their dues even from the personal property of the proprietor in case the business assets are not sufficient to pay their debits. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லாபமும் இருக்கலாம் நட்டமும் இருக்கலாம். லாபம் இருந்தால் தனிநபர் அவரே அனுபவிக்கலாம், நட்டம் இருந்தாலும் அவரே தான் அனுபவிக்கணும். அதுவும் அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியே இதில் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ அதனால் this is called as an unlimited liability. The next we have to see about lack of specialization. Lack சில குறைகள் இருக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலைசேஷன். Since the business unit is small and the financial resources are limited, experts in different fields cannot be employed to secure maximum advantage. ஸோ ஒவ்வொரு ஸ்கில்ஸ்க்கேற்ற ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை அவர் கொடுக்கணும். அந்த இடத்துல அவர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஸோ லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து ஸ்பெஷலைசேஷன் அங்கே குறைந்து விட்டது. Next we move to hasty decision. Hasty decision means விரைவு முடிவுகள். So sole proprietor is more likely to take hasty decision as he need not consult anybody else. ஸோ இதில் அவர் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே விரைவாக அந்த முடிவை எடுத்து செயல்படுத்த முடியும். இதுதான் இதோடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் we have discussed. And also you have to read at your home this lesson each and everything because this is a new concept you are reading now because this is the starting stage here. ஸோ நீங்கள் அதை வீட்டில் ஒரு தடவை 2 தடவை படித்து பாருங்கள். படித்து புரியக்கூடிய விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியாத விஷயங்களை மார்க் பண்ணி வைங்க. கண்டிப்பாக இது புரியும். புரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.